அடையாறு பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் சாய்ந்த மரங்களை காவல்துறையினர் கைகளால் உடைத்து அகற்றி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். குணசேகரன், அந்த அகற்றும் பணிகள் எல்லாம் தற்பொழுது எந்த அளவுல இருக்கு, எப்பொழுது நிறைவு பெறும், மக்களில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அதனால் சென்னையில் இன்று காலை முதலிருந்தே பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை அடையாறு பகுதியில் இன்று காலை முதலிருந்தே வான மேகமூட்டத்தோடும் குளிர்ந்த காற்றோடும் லேசான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வார முதல் நாள் என்பதன் காரணமாக இன்றைய தினம் பணிக்கு செல்வதற்கான, அதே போன்று பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக பொதுமக்கள் அந்த வழியாகவே சென்னையின் உட்பகுதிக்கு வரக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருந்து வருகிறது. அந்த சாலையில் திடீரென்று மழை பெய்தது காரணமாக காய்ந்த மரம் ஒன்று சாலையில் முறிந்து விழுந்திருந்தது. இதனை அகற்றக்கூடிய அந்த பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக தங்களது பணிக்கு செல்லும் பொழுது இந்த மரம் முறிந்து விழுந்ததை கண்காணித்ததன் அடிப்படையில் துரிதமாக உடனடியாக அந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்தவித உபகரணமும் இல்லாமல், அதாவது இந்த மரத்தினை வெட்டி அகற்றுவதற்கு என்று இருக்கக்கூடிய அந்த அரிவாளோ அல்லது கத்தியோ எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் கைகளாலேயே முடித்து அந்த மரத்தினை அகற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பிரதான நேரம் என்பதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரின் இந்த துரித செயல் என்பது அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை பெருமளவு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த மரம் என்பது முழுவதுமாக அகற்றப்பட்டு முடிந்த அளவிற்கு அவர்களால் இயன்ற அளவிற்கு இந்த மரத்தினை கையாலே முறித்து அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்த்திருக்கிறார்கள். பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.